வெல்கம் பேக் டு ஸ்னேஹாஸ் ஆர்ட் ஸ்டுடியோ. நம்மளோட ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் கோர்ஸ்க்கான ஸ்டூடெண்ட்டோட ரெக்கார்ட் நோட் தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நாங்கள் எப்படி சிலபஸ் வச்சுருக்கோம், என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுறோம், அதை அவங்க எப்படி லேர்ன் பண்ணிக்கிறாங்க, எல்லாமே டீட்டெயில்டாக இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் எல்லாமே செய்யணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்வாதாம்பிகா. அவங்க பெங்களூர்லேருந்து லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ நம்மக்கிட்ட போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு ப்ரிஃபரபிளாக இருக்கோ நீங்கள் அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சிலபஸ் எப்படி போகுன்னு பார்த்தீங்கன்னா, வெரி ஃபர்ஸ்ட்டில் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் பற்றி ஒரு டீப் நாலேஜ் கொடுத்துருவோம். சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் சில பேசிக் கான்செப்ட்ஸ் லைக் பேங்கிள்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கட்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கலாம், பேங்கிளோட சைஸ் எப்படி மெஷர் பண்ணணும், குந்தன்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது எல்லாமே எலாபரேட்டாகவே டீச் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு பேங்கிள்ஸ் எப்படி ரேப் பண்ணுறதுங்கிற டாப்பிக்குள்ளேயே நம்ம போகிறோம். அண்ட் தென் பேங்கிள் ரேப்பிங் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணதுக்கப்புறமா ஒரு சிம்பிள் செட் ஆஃப் பேங்கிள்ஸ் எப்படி டிசைன் பண்ணலாம், 3D பேங்கிள்ஸ் எப்படி பண்ணலாம், பேங்கிள்ஸ்லேயே இப்போ நிறையா பிரைட்ஸ் என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா லெட்டர்ஸ் இருக்கணும், பிரைட் அண்ட் க்ரூமோட இனிஷியல்ஸ் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரியும் நம்ம பண்ணி தரது எப்படி பண்ணலாம். சர்தூசி ஒர்க் பேங்கிள்ஸ் ஒரு பிகினர் லெவலுக்கு டீச் பண்ணுறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சசரிஸ் எப்படி செய்கிறது லைக் சாரீ கிளிப்ஸ், டிக்டாக் பின்ஸ் இது எல்லாமே டீச் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இதை பிஸ்னஸாக நீங்கள் எப்படி கொண்டு போகலாம், இப்போது நீங்கள் செய்கிற ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் நீங்கள் எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும், ஸோ அந்த ப்ரைஸ் ஃபிக்ஸிங்க்கு ஒரு ஈஸியான கேல்குலேஷன் மெத்தட் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். அட் த வெரி ஃபர்ஸ்ட் நம்மளோட பேஜ் நேம் ஸ்னேஹாஸ் ஆர்ட் ஸ்டுடியோ சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் பேசிக் டு அட்வான்ஸ்ட் கோர்ஸ்ன்னு ரைட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸோட பிக்சர்ஸ் எல்லாமே ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்கிள்ஸ், ஃபேப்ரிக் க்ளூ, ஸ்டோன்ஸ், த்ரெட் எல்லாமே ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் அந்த மெட்டீரியல்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் ரைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜஸ்ட் மெட்டீரியல்ஸே தான் அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டோம். நாங்கள் உங்களுக்கு என்னென்ன பிராண்ட்ஸ் அதில் பெஸ்ட்டாக இருக்கும், ஒரு ப்ரைடலுக்கு நீங்கள் எந்த மாதிரி பிராண்டில் பண்ணி கொடுக்கணும், இதே ஒருத்தவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்குறாங்கன்னா எந்த பிராண்ட் நீங்கள் சூஸ் பண்ணி தரலாம் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இங்கே ரொம்பவே நீட்டாக குந்தன்ஸோட டைப்ஸ் அதோட ஆக்சுவல் பீஸோட ஸ்டிக் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதாவது ஒரு 3-4 இயர்ஸ் பேக் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ்க்கான குந்தன்ஸ் அவ்வளோ ட்ரெண்டியாக இல்லை. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நாட் ஓன்லி குந்தன்ஸ், நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் மேக் பண்ணுறதுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம். லைக் சர்தூசி, ஸ்டோன் செயின், பியர்ல் செயின். ஸ்டோன் செயின்லேயே நிறையா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. டியூப் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம், சீக்வன்ஸ், டேப்லெட் பீட்ஸ், கிறிஸ்டல் பீட்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆக்சசரிஸ்க்கு யூஸ் பண்ணுறது. டேப்லெட் பீட்ஸ், கிறிஸ்டல் பீட்ஸ் ஹேங்கிங்ஸாக நம்ம கொடுப்போம். கிளிப் ஸ்டோன்ஸும் அதே மாதிரி தான் பேங்கிள்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், ஆக்சசரிஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். லக்ஷ்மி காயின்ஸ் மோஸ்ட்டாக சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளோட பர்சனல் க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்கு தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நம்ம எந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக யோசித்து பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக க்ரியேட்டிவாக யோசிக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கிற மெட்டீரியல்ஸோட எல்லா நாலேஜுமே நம்ம ஃபர்ஸ்டே கொடுத்துட்றோம். லெஃப்ட் சைடில் பிக்சர் ஸ்டிக் பண்ணாமல் இந்த மாதிரி ஆக்சுவல் ப்ராடக்டே க்ரியேட்டிவாக ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு. அண்ட் ரைட் சைடில் அதுக்கான நீட் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போது நான் சொன்ன மாதிரி சில இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ பேங்கிள்ஸில் எத்தனை டைப் ஆஃப் கட்ஸ் இருக்குங்கிறது கவர் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி கிளைண்ட் நம்மக்கிட்ட வராங்கன்னா அவங்களோட பேங்கிள் சைஸ் நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம், அவங்களுக்கு இப்போ ஆன்லைன் கிளைண்ட்டாக இருக்கிறப்போ எப்படி அவங்களோட பேங்கிள் சைஸ் மெஷர் பண்ணி சென்ட் பண்ண சொல்லலாம். ஸோ அந்த சார்ட் எல்லாமே அவங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துடுறோம். இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணதுக்கப்புறமா குந்தன்ஸ் தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறதுனால அதை பற்றி இன்னுமே கொஞ்சம் நாலேஜ் கொடுத்துட்றோம். ஸோ குந்தன்ஸில் என்னென்ன ஷேப்ஸ் இருக்குது, சைஸஸ் இருக்குது, லைக் செராமிக் குந்தன்ஸ் இருக்குது, பியர்ல் குந்தன்ஸ் இருக்குது, 5K குந்தன்ஸ் இருக்குது. குந்தன்ஸில் கிளாசி, மேட், அப்புறம் நார்மல் டிரான்ஸ்பரண்ட் குந்தன்ஸ் இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. சைஸஸ் அண்ட் ஷேப்ஸ் இருக்குது.
ஸோ நம்ம கிளாஸில் குந்தன்ஸ் பற்றி இன்னுமே கொஞ்சம் டீப்பான நாலேஜ் கொடுத்துட்றோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த போர்ஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து ரேப்பிங் ஆஃப் பேங்கிள்ஸ் வந்து பண்ணுவாங்க. இதுதான் அவங்க பண்ணுற ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கலான கிளாஸ். எவ்வளோ நீட்டாக பேங்கிள்ஸ் ரேப் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க ரேப்பிங் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். எல்லா ஒர்க்ஸுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக ஸ்கூல் டைமில் எப்படி எய்ம், ப்ரொசீஜர், ரிசல்ட் அப்படின்னு வந்து ரெக்கார்ட் எழுதுவோமோ அதே சேம் மெத்தட் தான் வந்து நான் அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கிளாஸோட எய்ம் பார்த்திங்கன்னா ரேப்பிங் ஆஃப் பேங்கிள்ஸ். இது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது நம்மளோட கிளாஸ் வீடியோஸ் பார்த்துட்டு அவங்களோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் எழுதணும். ஈவன் இப்படி எழுதுங்க அப்படின்னு எந்த ஒரு தியரியும் நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம். எல்லாமே அவங்களோட ஓன் ரைட்டிங் தான். ஸோ ரேப்பிங் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சிம்பிள் டிசைன் பேங்கிள்ஸ் வந்து அவங்க செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சைட் பேங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஃபுல் செட் வியர் பண்ணுறப்போ சைட்ஸில் வந்து இந்த மாதிரி பேங்கிள் வந்து நம்ம வியர் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளாட் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு 2 கட் ரவுண்ட் பேங்கிள்ஸ் எடுத்துகிட்டு அதுலேயும் இந்த மாதிரி நீட்டாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிசைனிங் ஆஃப் பேங்கிள்ஸில் வந்து நம்ம ஃப்ளாட் பேங்கிள்ஸ்லையும் பண்ண சொல்லுவோம், அதே மாதிரி ரவுண்ட் பேங்கிள்ஸ்லையும் பண்ண சொல்லுவோம். சிம்பிள் செட் ஆஃப் பேங்கிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அவங்க 3D பேங்கிள்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ 3D பேங்கிள்ஸ் வந்து எப்படி பண்ணணும், 3Dயோட கான்செப்ட் என்ன, ஸோ எந்த டிசைன் எடுத்துக்கிட்டாலும் அதில் எப்படி 3D எஃபெக்ட் கொண்டு வரலாங்கிறத ஒரு டீட்டெயில்டு கான்செப்டாகவே உங்களுக்கு சொல்லி தந்துடுவோம். கிளாஸ் 4ல் அவங்க செஞ்ச சைட் பேங்கிள்ஸை தான் இந்த செட்டில் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஒர்க்ஸுமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக செஞ்சுருந்தாங்க. குந்தன்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதாகட்டும் இல்லை அந்த ஸ்பேஸிங் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. கிளாஸ் 6ல் வந்து இனிஷியல் பேங்கிள்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ பிரைட் அண்ட் க்ரூமோட நேம் வந்து எப்படி பண்ணலாங்கிறது. ஸோ அதுலேயும் அவங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு செட் வந்து செஞ்சுருந்தாங்க. அண்ட் அவங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறதுமே ரொம்பவே நீட்டாக இருக்கும். குட் பேக்ரவுண்ட் அண்ட் பக்கத்தில் ஏதாச்சும் டெக்கார் பீஸ் வச்சு ரொம்பவே நீட்டாக வந்து பிக்சர்ஸும் எடுத்து சென்ட் பண்ணுவாங்க. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே சொல்லிவிடுவேன், எனக்கு வந்து ஏதோ ஒரு பேக்ரவுண்டில் வந்து ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணக்கூடாது, ரொம்பவே நீட் அண்ட் ப்ரொஃபஷ்னலான ஒரு பேக்ரவுண்டில் தான் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து சென்ட் பண்ணணுன்ட்டு. நேம் பேங்கிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா சர்தோசி பேங்கிள்ஸ் வந்து செய்வாங்க. ஸோ சர்தோசி வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதில் நமக்கு தகுந்த மாதிரி ஷேப்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம் எல்லாமே டீச் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து அவங்களோட ஒர்க் இருக்குது. ஸோ ரொம்ப அவங்க வந்து லேவிஷாக பண்ணவும் மாட்டாங்க, ரொம்ப சிம்பிளாகவும் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக ஒரு நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்களோட ஒர்க். அதுதான் அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் எல்லா கிளாஸஸ்க்குமே வந்து நீட்டாக வந்து என்ன எய்ம் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் ஆகும், அதோட ப்ரொசீஜர் வந்து எப்படி பண்ணணும், ரிசல்ட் வந்து என்ன வந்துச்சு அப்படிங்கிறது தான் லெஃப்ட் சைடு வந்து ஸ்டிக் பண்ணிடுறாங்க. ஸோ ரிசல்ட் வந்து நான் ரைட் பண்ண சொல்கிறதில்ல, ஜஸ்ட் எய்மு, அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணீங்க, இதுக்கான ப்ரொசீஜர் வந்து எப்படி பண்ணீங்க, இதெல்லாம் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி பேங்கிள் செட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா தான் அவங்க ஆக்சரிஸ்குள்ளேயே வராங்க. ஆக்சரிஸில் ரப்பர் பேண்ட், சென்டர் கிளிப், டிக்டாக் கிளிப்ஸ், கிளச்சஸ் இந்த மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் கிளிப்ஸ்லையுமே எப்படி ஒர்க் பண்ணலான்னு சொல்லித்தரும். ஸோ ஈவன் ஆக்சரிஸில் கூட அவங்க 3D மெத்தட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் அவங்க செஞ்சிருந்த ரப்பர் பேண்ட் கூட 3D ரோஸ் வந்து வச்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஹவு டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், ஷிப்பிங், பெட்ரோல் இந்த மாதிரி எல்லா சார்ஜஸும் கால்குலேட் பண்ணி ஒரு ப்ரைஸ் வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் எல்லாமே வந்து நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கோட ஒரிஜினல் பிக்சர்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி நீங்களும் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். See you soon in another video. Thank you.